ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 4/2/2026 தனலட்சுமி DL 38க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆச்சுன்னா அது கண்டினியூஸாக ஹிட் ஆகும். அதேமாதிரி ஃபெயில்ட் ஆனாலும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஃபெயில்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் 2 ட்ராவாக சீபோர்டு கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிப்படலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாமே புதன்கிழமை வந்து ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை வந்து ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 882, ஃபுல் போர்டில் வந்து 904, 882. ஸோ நிறைய நண்பர்களுக்கு இந்த இடத்துல குழப்பம் வரும், கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா. ஏன்னா நேற்றுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 988ங்கிறதுனால இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட்டு. அதனால் யாரும் ரிசல்ட் கூடயும் குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் புதன் டு புதன். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணி கமெண்ட் பண்ணுறதே நம்ம அந்த நம்பர்ஸை குழப்பி தான். ஸோ இதெல்லாமே புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ போன வாரம் புதன்கிழமை 882, அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 145, அதுக்கு முந்தின புதன்கிழமை 910 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதன் ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 4D ஏ போர்டோட வந்து நம்ம 3-2 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 869லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 607. நம்மளுக்கு தேவை வந்து இந்த 78 மட்டும்தான். இதோட +3, இங்கே 2. இதெல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 போட வேண்டாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டலாம். அதாவது 7ஓட 3 கூட்டினோம்னா 0, இங்கே 8ஓட 2 கூட்டினாலும் 0. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த 869க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு அல்லது ஆல் 0 மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 869க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 610. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 நண்பா. இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் கிடச்சி வின் பண்ணால் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படி தான் நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்கு. ரெண்டு பக்கமே நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருந்துருக்கு. இப்போ 610க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 869. நம்மளுக்கு தேவை வந்து இங்கே 9, இங்கே நம்மளுக்கு 6, இதோட +3, இங்கே 2. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 6ஓட 2 கூட்டும்போது 8, இங்கே 9ஓட 3 கூட்டும்போது 2. அப்போ 8 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 610க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் நம்மளுக்கு 8 அல்லது 2. இப்போ இந்த 610க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 817. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதே போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஸோ போர்டு இல்லாட்டாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருக்கு. இப்போது 817க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 766. நம்மளுக்கு தேவை இங்கே 6, இங்கே நம்மளுக்கு 8. இதோட +3, இங்கே 2. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9, இங்கே 8ஓட 2 கூட்டினோம்னா 0. அப்போது 9 அல்லது 0. இந்த 817க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 9 அல்லது 0. இப்போ இந்த 817க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 910. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9, 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா சி போர்டு கிடச்சிச்சு, அடுத்து ஏ போர்டு கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு ஏசி போர்டாக நம்மளுக்கு 2 போர்டுமே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல 90 அப்படியே நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. இந்த இடம் ஒரு நல்ல வின்னிங்காக இருந்திருக்கு. இப்போ 910க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன் டு புதன் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஃபார்மேட் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபெயில்டு ஆனாலும் நம்மளுக்கு பலனாக நல்ல வின்னிங் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம சேனலில் இது வரைக்கும் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போ 910க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 732. நம்மளுக்கு தேவை இங்கே 2ம் 9 தான். இதோட +3 and 2. இப்போ இதை கூட்டிடலாம்.
3ஓட 2 கூட்டினோம்னா 5, இங்கே 9ஓட 2 கூட்டினோம்னா 1. அப்போது 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 910க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 1. இப்போ இந்த 910க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 145. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1, 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஏ அண்ட் சி நண்பா. இப்போ தொடர்ந்து 2 ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டு பெய்ட்ஸோட கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்மளுக்கு 2 தடவையும் ஏசி போர்டு தான் இருக்குது. இப்போ நம்ம 145க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 839. நம்மளுக்கு தேவை இங்கே 9, இங்கே 1, இதோட +3 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 3 கூட்டினோம்னா 2, இங்கே 1ஓட 2 கூட்டினோம்னா 3. அப்போ 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 145க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 3. இப்போ இந்த 145க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 882. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 882 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். இந்த புதனுக்கு இதனை தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்துட்டோம். நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது நண்பா. அதோட பெய்ட்ஸ் அதிகப்படியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் நம்மளுக்கு சி போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 882 ஃபுல் போர்டில் வந்து 904 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை 4 இந்த 8 தான். இதோட ப்ளஸ் இங்கே 3, இங்கே 2. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, இங்கே 8ஓட 2 கூட்டினோம்னா 0, இங்கே 7. ஓகே, 7 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. 7 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ ஃபார்மேட் இப்படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இல்லை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். 7 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஏசி போர்டு நிறைய தடவை வந்திருக்கிறதுனால 7007 அல்லது 0077. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். பிடிபடலாட்டினா நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு, அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி புதன்கிழமை 4/2/2026 தனலட்சுமி டிஎல் 38க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்கலாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.